எங்கு நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு. ஹலோ சுதிப்பெட்டி ஹார்மோனியப்பட்டி அது இங்க இருக்கு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த சம்சாரிங்களே அது யாரு? சம்சாரனா யாரு? சம்சாரனா யாரு? வெயில்ல நின்று வேர்வை சிந்து உழைச்சு அந்த உழைப்பினால வரக்கூடிய வீட்டுக்கு வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வரிய போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் இப்படி ஒரு நாடகத்தை வச்சு நம்ம 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே உழைக்கும் வர்க்கம் முதலாளிமார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி தான். எப்படி? எனக்கு தான் நெத்தி வெறும் நிலத்துல சொட்டுது பார். உங்களுக்கு என்ன 12 மாசமும் குருசாமி இருக்குது. ஏசி ரூம்லயே படுத்திருப்பேன், அப்பவும் இருக்கும். யாரோட படுத்திருக்கையில? அரோகரா. இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. போயா, சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன், சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கையில் திருவோடு வச்சு கோயில் வாசல் உட்காந்தானா 2 உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டு போறேன். செல்லு வாங்கிட்டு சிஎம்டே வச்சு போறேன். அந்த கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற சாமியார்கிட்டே 2 செல்லு இருக்கு. அது மட்டுமா? சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அங்க போயிட்டியா? அவன் தாயா தனி நாடு வாங்கியிருக்கான், நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? ஆத்தா கேட்டுக்கிறங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? இதுவா நாகரீகம் சொல்லு? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அவன் செல்லால வீதியில செத்து கிடக்குறான். அவன் செல்லால வீதியிலே செத்து கிடக்குறான். செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு? உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு இருந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை புலந்து கிடக்க வேண்டியதான். குடும்பம் இங்கே கிடக்க வேண்டியது கிடக்கு. ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கிடலாம். அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்க வாங்கிடலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியும். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. கண்டுக்க மாட்டான். பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னங்க? டேய், நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் வைடி. சேலையை ஒதுக்கிட்டு இருக்கியா? அடி செவிட்டு சிரிக்கி, நான் அப்புறம் பேசுறேன் வைடி. பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னே, பணம் கொண்டு இல்லையா? ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கும், உன்னை ஓயாம போன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். காம்பளை காயமா இருக்கா? அடி செவிட்டு சிரிக்கி, உன்னை கட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு. பாரு வந்தனா கொன்னே உடைய மரியாதை போன வை. செவிட்டு முண்டை இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லாம் என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தா நான் எங்கடி வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணா அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன் இல்ல மாமா? போன் பண்ணாதான் உன் நம்பர் பிசி பிசினே வருதே செல்லாம். மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயா அதுவுமா? நல்லா 25000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா ஒன்று வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற ஊரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறியே. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டான். அவன் வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டான். வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன் ஒரு வீட்டுக்கு 2 செல்லு 3 செல்லு பத்தாதா? 10 பேர் இருந்தா 10 பேர்ட்டையும் 10 செல்லா வேணும். 10 பேரும் 10 ஒரு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண எவ்வளவு செலவாகுது? பெரிய குடும்பம் அதெல்லாம். காலையில அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூச்சி ஒரு கட்டிங்க போட்டு மோரக்கட்டைய பாரு. மோரக்கட்டை அதிகாலையில் எந்திரிச்சு விபூதியை பூச்சிட்டு கட்டிங் போட்டா போவாங்க வேலைக்கு. நீராகாரத்தை அறிந்து விட்டு தானே விலைக்கு செல்வார். அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பூரா குக்கர் சோறு நீராகிறதுக்கு வேலை இல்லை. ஏன் காலையில எந்திரிச்சோன்னா கட்டிங் போடுறாரு? ஏன்? அப்பதான் இந்த கைகால ஆட்டம்லாம் நிற்கும்.
நிற்கும் ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமாக நின்றுக்கிறேன். அப்புறம் நாக்காளியில் தூக்கி வச்சு கையை கட்டி மூக்கில் பஞ்சு வச்சுருவாங்க. போனதுக்கப்புறம் இங்கே நாக்காளியில் வச்சிருக்காங்க, கீழே உட்கார வச்சிருக்காங்க. நான் பார்க்க போகிறேன். அதை சொல்லு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும்? கொண்டாட்டி கையில தான் கொடுக்கணும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டான். வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுனா வீடு சூப்பரா இருக்கும். எங்கும் நீர் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. அத்தா படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. இப்ப காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானுங்க. மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆளக்கானுங்க. பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆறீங்க? காதலை கொச்சப்படுத்தினா நான் கடுப்பாயிருவேன். என்ன? காதல் என்பது ஒரு புனிதமானது. யார் இல்லைனா அது ஒரு உயிர் துடிப்பு, ஒரு நாடி துடிப்பு. உங்ககிட்ட சொல்றேன் பாரு, காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காதலை பத்தி என்ன தெரியுமா? காதல் வந்து இங்க இருங்க, ஒரு புனிதமானதுன்னா அது காதல் தான். அது வெங்காயம் எனக்கு தெரியும், உனக்கு காதல் இருந்தாவல தெரியும். யாரை பார்த்து என்ன கேட்குறீங்க? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கீங்க? நீமா பண்ண 35-40 காதல் பண்ணிருக்கேன். ஏய் 35 காதல் பண்ணா அது காதல் இல்ல, காதல் புனிதமானது. அந்த வார்த்தை நீ சொன்னா வாயை கழிச்சு விடுவேன். 35-40 பண்ணா அது விபச்சாரம்டா, காதல் இல்ல. காதல் புனிதமானது. சரி கல்யாணம் பண்ணியா? 5 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. ரொம்ப புனிதமாயிட்டான் போல இருக்கு. சரி பிள்ளை ஊட்டி அது புருஷனுக்கு 2 பயலும் ஒரு பொண்ணும், அடுத்த புருஷனுக்கு ஒரு பொண்ணு. காதல் புனிதமானது. தெரியாம கேட்டுட்டா. இந்த பொண்டாட்டி எல்லாம் உன் கூட இருக்கா இல்ல? 4 பொண்டாட்டி அவங்க புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. உனக்கு வாயை உடைச்சே அப்படியே பாத்துக்க, முகர கட்டை. இப்படி தாங்க காதல் பண்றாங்க. இப்ப காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க கூட பிறந்தவங்க சண்டைக்கு வருவாங்க. இது தேவையில்லாத விஷயம். இந்த வயசுல வேண்டாம். இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யார் வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டி விளக்க மாத்த எடுத்து விரட்டி விரட்டி வெளுப்பாளுவா. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். சூப்பர். அவர் போயிட்டார், நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ள காதல். மகாபிரபு மகா பிரபு ஒரு வாரத்துல உலகத்தை அடக்கிட்டானையா. கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சானு தெரியலையே. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. நம்ம அப்பன் பாட்டன் காலத்துல செல்லு ஏதுங்க. நம்ம அப்பன் பாட்டன் காலத்துல செல்லு ஏதுங்க. இப்ப சின்னஞ்சிறுசு கையில எல்லாம் செல்லு. இப்ப சின்னஞ்சிறுசு கையில எல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க. அவசரத்துக்கு எனக்கு ஒரு உண்மை தெரியும். இப்ப இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டேன். இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றான். அது வேணுமா இல்ல வேண்டாமா? இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல உள்ள டவுனுக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. காரியாவட்டிக்கு போயிருக்காரு. இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, எங்க எங்க இருக்கீங்க? என்னடி காரியாவட்டி வந்திருக்கேன், என்ன சொல்லு. என்னங்க காலையில இருந்து சாப்பிடாம சாப்பிட்றேன் புடுங்க போன வேடி மூல வேலை மயிறு கிடக்கு. சரி சரி வரையில பிள்ளைகளுக்கு தெரியும், திங்கிறதுக்கு வாங்கிட்டு தொலைக்கிறேன். வெயி வயலுக்கு உரமுட இருக்குன்னு தெரியும். வீட்டில் இருக்கல எதுவும் சொல்றதுல வெளியில வந்து நொய் நொயின்னு போகணும். இவ்வளோ கடுப்பா பேசிட்டு எவ்வளோ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் கோவப்படாம என்ன ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க, உங்களை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணுமா. யாரு வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் கொப்பனும் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியோ? கறி வாங்காம விட்டீங்கன்னா 2 கிலோ வேறு மக்களுக்கு. ஏங்க கோச்சுக்காம என்ன நம்ம பையன் கடைசி போயிருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஐயோ அவனுக்கு என்னடி? காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிக்காம மைத்த புடுங்குமா? தண்ணிக்குள்ளே ஆடுறான். அவனை கண்டிக்க துப்பு இல்லை பொம்பளை. எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டிக்கிட்டு இருப்பிய. அப்புறம் யார சொல்ல? நானும் எவ்வளோ கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரியே இவனும் அடங்க மாட்டேங்கிறான். அதை சொல். ஏய் டோலிமலை, நான் தாண்டி அவ அப்பா போட்டுன்னு வச்சுக்க. வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிறீங்களா? வாங்கிறேன். ஏ என்னங்க டியே என்னங்க துறையம்மா? என்ன அறியம்மா? எங்க கிச்சன்லையா பாத்ரூம்லையா? கிச்சன்ல தான். தண்ணி சத்தம் கேட்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் அட உங்களுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான். நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டிருக்கு, வாங்கிக்கிறவா? இதாருங்க. எவ்வளவு மாத்திரை? 150 ரூபா தானே. வேணாமுங்க. ஏன்? காசை கரியாக்காதியா. ஏண்டி? உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலுமே புண்ணியம்லாம் போகுது.
ஹலோ, மாமனார் மாமியார் வந்திருக்காங்கிறேன், வீட்டுல மாத்திரை வாங்குறீங்களா? நம்ம வயல போன வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது ஏன் களவாணி பையாட்ட செல் எடுத்துட்டு கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க? அங்க உட்காந்து என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏதோ அடமானம் வைக்கிற பத்தி பேசுவாங்க. ஆமா, ஊருக்குள்ள கடையில சீமக்கரை வைக்கல வச்சிருக்காங்க. வேற எதுலயோ வைக்க ஐடியா பண்ண. அதுல அளவோடு பேசினாலும் நன்மையானங்க, எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு